இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். நெகேமியா 9வது அதிகாரம் 5வது வசனம். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவருடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களில் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். அவைகளெல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. இந்த நாள் நம்ம ஆண்டவரை பணிந்து கொள்கிற ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறனால ஆண்டவரே கர்த்தர் என்று நம்ம சொல்லுகிறதும், ஆண்டவர் அவர் சர்வ சேனைகளையும் உண்டாக்கினவர், அவரே உருவாக்கினவர், அவர் தான் நம்மையும் உண்டாக்கினவர். ஆகவே அந்த தேவனை நம்ம ஆராதிக்க வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. அது ஓய்வு நாளை நம்ம அசட்டை பண்ணாதபடி இந்த வார்த்தைகளுக்கு முன்பான வார்த்தையில் கூட கர்த்தரை சோத்திரியுங்கள், கர்த்தரை சோத்திரத்துக்கும் மேலான உம்முடைய மகிமையுள்ள நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த நாள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற நாள். இந்த நாள் கர்த்தரை நம்ம ஆராதிக்கிற நாள். நம்ம ஆலயத்தில் போய் கூடி ஆராதிக்கிற அந்த நேரம் மிகவும் முக்கியமான நேரம். அந்த நேரத்தில் மற்ற காரியங்களை நம்ம சிந்திக்காதபடி அவர் நமக்கு செய்த நன்மைகள், அவர் நமக்கு செய்த ஆசீர்வாதங்கள், அவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்தாரே, இந்த நாளில் சுகத்தை தந்திருக்கிறாரே, இந்த நாளில் நம்ம இந்த உலகத்தில் வைத்திருக்கிறாரே, அதற்காகவே நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த சோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடி சபைக்கு செல்வோம், ஆலயத்துக்கு செல்வோம், காணிக்கை படைப்போம், அவருக்கு சோத்திர பலிகளை செலுத்துவோம், அவர் நாமத்தை உயர்த்துவோம், ஆசீர்வாதத்தோடு நம்ம திரும்பி வருவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக சோத்திரம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை சோத்திரியுங்கள் என்று ஆண்டவரை நீ சொல்லியிருக்கிறீங்க. உம்மை சோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்க போகிறோம், உம்மை துதிக்க போகிறோம். இந்த நாள் உம்முடைய நாள் ஆண்டவரே. இந்த நாள் அப்பா உம்மை மகிமைப்படுத்த போகிறோம். உம்மிடத்திலிருந்து வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். உமக்கு காணிக்கை படைக்க போகிறோம். அதற்கு அதிகமாய் நீர் எங்களை திரும்ப ஆசீர்வதிக்க போகிறீர். உமக்கே மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. இயேசு நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.